க்ரோக்கு அப்புறம் நீங்க வந்து கிப்லி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்றப்ப மெசேஜ் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியாது. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். க்ரோக்கு அப்புறம் நீங்க கிப்லி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் லிமிட் ரீச்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்க்கான ஃப்ரீ வெர்ஷனுக்கான லிமிட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் அன்லிமிட்டடாக இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. மந்த்லி பிளான், அதுக்கப்புறம் இயர்லி பிளான் இருக்குது. அந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். மணி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இல்லை நான் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து இமேஜஸை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து உடனே வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வேறு ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அப்படி வேறு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் சைன்அப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸை உடனே வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து செட்டிங் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் அவுட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஜிமெயில் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ் அக்கௌண்ட் இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இமேஜஸை பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இந்த மெசேஜ் லிமிட் ப்ராப்ளமை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த மெசேஜ் லிமிட் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். அப்படி உங்களுக்கு சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எக்ஸ் அக்கௌண்ட் இல்லை வேறு கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் இமேஜஸை ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.